வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விஸ்வாவசு தமிழ் வருஷத்தில் மாசி மாதத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மவானாகவும் கர்ம பலனை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய சனிச்சக்கர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அதனால் இன்றைய தினம் விருச்சிக ராசி மெய்யன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் முழு விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். விஸ்வாவசு தமிழ் வருஷம் 5126, ஆங்கில வருஷம் 2026 2028. சனி பயிற்சி பலன்கள் 2026 2028. நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாவசு தமிழ் வருஷம் மாசி மாதம் 22/11/1126 நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை என்று காலை சரியாக 8:26 நவக்கிரகங்களிலேயே தர்மவானாகவும் நீதிவானாகவும் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த சனீஸ்வர பகவான் மீனராசியில் அமர்ந்து கொண்டு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2.5 வருட காலத்திற்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு விளக்கம் தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள். இந்த சனீஸ்வர பகவான் இருக்காரு, இவர் நிழலாக இருக்கக்கூடிய சாயா சூரிய பகவானுக்கும் பிறந்தவர். இவர் சாயாவுக்கு பிறந்தனால்தான் நவகிரகங்களிலே இவர் பாப்பி கிரகம். 100% இவர் பாப்பி கிரகம். ஆனால் பாவியாக இருந்தாலும் நல்லா பிரமாதமாக பொறுமையாக செய்வார். இவர் மந்தகாரகன்னு பேர். இவர் எதுவுமே பொறுமையான செய்வார். நாள் தான் இவர் 2.5 வருஷம் ஒரு ராசியை கடக்கிறது. இவருடைய தசாவானது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 19 வருஷம். இந்த சனீஸ்வரர் பகவானுக்கு உரிய நட்சத்திரம் என்ன? புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரம், மனுஷ நட்சத்திரம், உத்தரகோட்டர நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம். இந்த சனீஸ்வர பகவான் அவர் எந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அங்கிருந்து 3, 7, 10 பார்வை இவருடைய பார்வை. இந்த 3 இடத்தை இவர் பார்ப்பார். உங்களுடைய இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனீஸ்வர பகவான் பகையாளி, பகை வீடு அவருக்கு. ஏன் பகை வீடு? இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் இவருக்கு சத்ரு கிரகம். அதனால சனீஸ்வர பகவானுக்கு இந்த வீடு பாவி வீடு. இந்த விருச்சிக ராசியில் இவர்களுடைய நட்சத்திரங்களானது விசாகா நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுராதா அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியார்
குரு பகவான். அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? இதே சனீஸ்வர கிரக பகவான். ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? புதன் பகவான். இந்த குருவானவர் வந்து இவருக்கு சமமானவர். அதாவது விசாகம் நட்சத்திரம். இதே சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே அனுராதா நட்சத்திரம். அதே ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரம் வந்து புத பகவான் இவருக்கு நண்பன் மித்ருக்கிரகம். ஆனா இவர் வந்து விருச்சிக ராசிக்கு பகை. ஏன்னா அந்த அதிபதி, ஏன்னா இந்த ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் அந்தந்த ராசிக்கு அதிபதி யாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவருக்கு வந்து பகை வீடா, நட்பு வீடா, உச்ச வீடா அப்படின்னு இருக்கும். ஆனால் நட்சத்திரங்கள் மூன்றுமே வந்து இவருக்கு சனீஸ்வர கிரகனுக்கு நல்லது. ஆனால் ராசி அதிபதி அவர் சத்துரு கிரகம். அதனால்தான் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனீஸ்வர கிரகவான் அங்கே அமர்ந்திருந்தாருன்னா அது யாரோட எல்லாரோடைய ஜாதகத்திலையும் சரி, யார் ஜாதகத்திலையும் சரி, அந்த கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர் ரொம்பவும் வீரியமா செயல்படுவார். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க நீங்க எல்லாரும். அதான் 12 ராசிக்காரர்களுமே நான் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆனா அந்த விசாக நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரம், ஜேஷ்டா நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அவர் வந்து ஓரளவுக்கு தான் பண்ணுவார். மற்ற நட்சத்திரங்களாக இருந்ததுன்னா அது ரொம்ப வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும், தாங்க முடியாது. இந்த சனீஸ்வர பகவான் மீனராசியில் அமர்ந்து கொண்டு விருச்சிக ராசி மெய்யன்பர்களுக்கு 2.5 வருட காலங்கள் என்ன செய்வார்? பொது பலன். விருச்சிக ராசி மெய்யன்பர்களே, இதுவரை உங்களுக்கு 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானம் கும்பராசியிலே அமர்ந்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தாயாருக்கு நோயை கொடுத்தார். அந்த நோயிலிருந்து மீண்டு வர முடியல. ஆனால் இந்த விருச்சிக ராசி மெய்யன்பர்களுக்கு விஸ்வாவசோஷம் சித்திரை மாதம் முதல் மாசி மாதம் வரை இந்த சனீஸ்வர பகவானோடு ராகுவானவர் சேர்க்கை பெறப்போகிறார். உங்களது தாயாரினுடைய உடல் கவனத்தில் மிகுந்த 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 அதிக கவனம் செலுத்த செய்யுங்கள். அதைத்தான் சொல்ல முடியும். ஏன்னா ராகு கேது சேர்க்க சேரக்கூடாது. ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடம் மீனராசியிலே அமர்ந்து கொண்டு 2.5 வருடங்களுக்கு என்ன செய்வார்? உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமாக இருக்கக்கூடிய இடத்தை அவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தை தனது 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அதே உங்களது ராசிக்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம் வேறு. அந்த குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை தனது 10ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். இதனால என்ன உங்களுக்கு இந்த 2 வருஷத்துல நடக்கும்? உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார்,
அவர் பார்க்கறதுனால விஜய ராசி என்பவர்களுக்கு கல்யாணமானது நிச்சயமாகும். கவலை வேண்டாம். அதே உங்களுடைய லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உத்தியோக உயர்வு வரும். வியாபாரத்தை தாராளமாக தைரியமாக கண்ணை மூடிந்து அபிவிருத்தி பண்ணலாம். இன்னொரு வியாபாரத்தை தாராளமாக ஆரம்பிக்கலாம். நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம். அயல் நாடுகளுக்கெல்லாம் போவேள். சத்சந்தான பாக்கியம் புத்திர பாக்கியமானது உருவாகும் காலகட்டம் இந்த 2.5 வருஷம். அதே குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்தை தனது 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். குடும்பத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய 10ஆம் பார்வையை குடும்பஸ்தானத்தில் படக்கூடாது. அதில் பட்டதுனால ஏற்கனவே உங்கள் ராசிக்கு அவர் பகையாளி. ரொம்பவும் வீரியமாக இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிப்பார். ஆனால் இவர் 5ஆம் இட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால விருச்சிக ராசி என்பவர்களே, தாங்கள் உங்களது குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். அந்த குலதெய்வ வழிபாடு ஒன்றுதான் இந்த 2.5 வருடம் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை தனது 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பார்வையில் இருந்து உங்களை காப்பாற்ற முடியும். வேறு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இது பொது பலன். இப்படித்தான் நடக்குமா? 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை தன்னை 10ஆம் பார்வையாக இந்த சனீஸ்வர பகவான் பார்க்கும்போது இப்படித்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவான் தாங்கள் ஜனனம் எடுத்த விருச்சிக ராசி என்பவர்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜாதகத்தில் இந்த சனீஸ்வர பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரம், மனுஷ நட்சத்திரம் மற்றும் உத்தராஷாட உத்தர புரோஷ்டபதா நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம், அதிலே அவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த சனீஸ்வர பகவான் உங்களது ஜாதகத்தில் ஆட்சி பலமாகவோ நட்பாகவோ அல்லது உச்ச வீட்டிலோ அமர்ந்திருப்பாரே ஆனால், அல்லது இந்த சனீஸ்வர பகவானுக்கு இருக்கக்கூடிய மித்ருக்கிரகம், மித்ருனாக்க நண்பன், நண்பனாக இருக்கக்கூடிய புதக்கிரக பகவான் அவருக்குரிய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், ஜேட்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் சந்திரசேகர பகவான் அமர்ந்திருந்தாலும் இவருக்கு மித்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரகிரக பகவான் அவருக்குரிய நட்சத்திரம் அபோரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், பூர்வபுல்கனி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூர்வாஷாடா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்குரிய நட்சத்திரமானது புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், விசாகா நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனீஸ்வர பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் இவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து தனது 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு, 3, 7, 10 பார்வையை அந்த இடங்களில் மித்ருக்கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருந்தாலும் அல்லது இவரோடு சேர்க்கை பெற்றிருந்தாலும்
உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அந்த குடும்பஸ்தானத்திலிருந்து உங்களை அவருடைய 10ஆம் பார்வையிலிருந்து கண்டிப்பாக நிச்சயம் விடுதலை செய்வார். குடும்பம் நன்றாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவரோட நட்சத்திரத்தில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவர் அமர்ந்திருக்கும் இடங்களில் இருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவரோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் உங்களது ஜாதகத்தில் இவருக்கு சத்ரு கிரகமாக இருக்கக்கூடிய நிழல்கரங்களாக இருக்கக்கூடியவை. இவருக்கு சத்துருங்கள் யார் யார்? சூரிய பகவான். அவருக்கு உரிய நட்சத்திரம் என்ன? கிருத்திகா நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம், உத்தரபுல்வனி நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம், உத்தராஷாட நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் இந்த சனீஸ்வர பகவான் அமர்ந்திருந்தாலும் இவருக்கு சத்துருக்கிரகமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான். இந்த சந்திர பகவானுக்கு உரிய நட்சத்திரம் என்ன? ரோஹிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் மற்றும் சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் இவருக்கு சத்துருக்கிரகமாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய். அவருக்கு உரிய நட்சத்திரமானது மிருகசீர்ஷ நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம், சவிஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் இந்த சனீஸ்வர பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது நிரந்தரங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதவிஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருந்தாலும் கேது பகவான் அவருக்குரிய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனீஸ்வர பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீட்டில் இவர்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது ஆகியோர்கள் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த சனி பகவானோடு சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அல்லது கேது பெற்றிருந்தாலும் இந்த சனீஸ்வர பிரயட்சியானது குடும்பத்தில் தாங்கள் அனாவசியமாக வாயை விட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது. குடும்பத்திலிருந்து பிரிச்சிடும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை அவர் 10ஆம் பார்வையை பார்க்க போறார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் சூரிய பகவானோட இருந்தாலோ இல்லை செயல்பட்டாலோ அது பித்ருதோஷம்னு பேர். சந்திரனோட சேர்க்கையோ சந்திர நட்சத்திரத்திலையோ ஒரு உட்காந்தாருன்னா என்ன ஆகும்? எல்லா விதமான செயலும் அதாவது விவாகத்திலேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப தாமதமாகும். இல்லை ஒரு சில பேருக்கு விவாகமே ஆகாது. அதே செவ்வாய் நட்சத்திரம், இந்த செவ்வாயானவர் ரத்த சம்பந்தப்பட்டவர் நம்ம உடல்ல. அப்போ இந்த சனீஸ்வர பகவான் அவரோடு சேர்ந்திருந்தா என்ன ஆகும்? நம்ம உடல்ல ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிச்சயமாக வரும். அதே சமயம் நிழல் கிரகங்கள் ராகுவோட சனீஸ்வரன் சேரவே கூடாது. சேர்ந்தா 12 ராசிக்காரர்களுக்குமே போறாது. எதுவும் தொட்டதெல்லாம் தொடங்காம போயிடும். அதே கேது பகவான் ஒரு நட்சத்திரமா இருக்கட்டும், இல்லை சனீஸ்வரங்கிற பாவை 3, 7, 10 அவர் இருந்தாலோ இல்லை இவரோட சேர்ந்து இருந்தாலோ பிரம்மகத்தி தோஷம். இதையெல்லாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். நமது பதிவு சொல்லக்கூடியதே வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகள் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை மட்டும்தான். இதுதான் அந்த கிரகத்தினுடைய தன்மைகள்.
இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் விருச்சிக ராசி மீனர்களே, தங்களுடைய குடும்பத்தில் உங்களது பையனுக்கு இந்த சனீஸ்வர கிரக பயிற்சி நன்றாக இருக்குமே ஆனால் உங்களுக்கும் நன்றாக இருக்கிறது, ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் உங்களுடைய ஜாதகத்திலோ பையனுடைய ஜாதகத்திலோ அந்த சனீஸ்வர பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய இடங்களானது சரியில்லை என்றால் இந்த சனி பயிற்சி சற்று பின்னிலையை தான் தரும். அதே சமயம் இந்த சனி பயிற்சி வந்து அவருக்கு நன்னா இல்லை, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சுமாராக இருக்குது அப்படின்னா ரொம்பவும் கம்மியான பர்சன்டேஜ், அதாவது 30% 40% தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே உங்கள் பையனுக்கும் நன்னா இல்லை உங்களுக்கும் நன்னா இல்லைன்ற பட்சத்தில் தான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதை முதல்ல உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்களோட குடும்பத்தினுடைய ஜாதகத்தில் எல்லாத்தையும் நல்லா அலசி ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட திரும்ப கொடுங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கம், எண்கணிதம் அல்ல. எண்கணிதம் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, மனுஷனுக்குத்தான் தெய்வத்துக்குத்தான் வந்து வாக்கிய பஞ்சாங்கம்னு. நம்ம உடம்புலே தான் எல்லா விதமான தெய்வங்களும் நவகிரகங்களும் இருக்கு. இது மனுஷனா உன்னை வந்து உருவாக்கி விட்டது எண்கணிதங்கிறது. ஆனால் அது செயல்படுமானாக்கா 199 பேருக்கு செயல்படாது, ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் செயல்படும். விருச்சிக ராசி மையன்பர்களே, தாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அதாவது தற்போது 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டான சனிப்பெயர்ச்சி பொது பலனைத்தான் சொல்கின்றோம். 12 ராசிக்காரர்களுக்கும் சொல்லி முடித்துவிட்டு 5 வீடியோ பதிவாக இந்த சனீஸ்வர பகவானுக்கு நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் 12 ராசிக்காரர்களும் என்பதை ரொம்ப ரொம்ப துல்லியமாக விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே விருச்சிக ராசி மீனர்களே, தாங்கள் இந்த பதிவையும் கடைசியாக சனி பயிற்சி பலன்கள் கடைசியாக பதிவிடப்படக்கூடிய 5 பதிவுகளையும் அவசியம் பார்த்து அதன் பிரகாரம் இந்த 2.5 வருடம் செய்து கொள்ளுங்கள். சரி, உங்களது ஜாதகத்தில் வந்து சனீஸ்வர பகவான் உட்கார்ந்த இடம் சரியில்லை அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? நன்றாக வேதம் படித்த பண்டிதர், பிராமணன், வைதிகரை, அதாவது அவருக்கு இந்த நவகிரகத்தில் வந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு மனிதரை தேடி கண்டுபிடித்து தங்களது கிரகத்திற்கு அழைத்து நவக்கிரகோமம் செய்து இரும்பு வாணல் அதில் முழுக்கவும் நல்லெண்ணெயை விட்டு உங்களது முகத்தை பார்த்து அதை பிராமணனுக்கு தானம் செய்யுங்கள். அதே சமயம் பிராமணா கிடைக்கல அப்படின்னாக்கா அதை கொண்டு போய் எடுத்துட்டு போய் நேரம் உங்களுக்கு அருகாமையில் உள்ள நவகிரக கோவிலில் கொண்டு போய் சனீஸ்வர பகவான்கிட்ட வச்சுட்டு அதில் ஒரு திரியை போட்டு தீபத்தை ஏற்றிட்டு அப்படியே நவகிரகத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்கும். முதல்ல விருச்சிக ராசி மீனவர்கள் அனைவரும் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜனன காலத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதுதான் நமது மரணம் வரைக்கும். இப்போ இதெல்லாம் வரதெல்லாம் வந்து இடையில வரதெல்லாம் வந்து பயிற்சிகள் அனைத்தும் விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி. இது வந்து நம்மளை வந்து பாதிக்கவே பாதிக்காது. அவ்வளோ தூரம் கெட்டதாக இருந்தாலும் சரி, நம்ம உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து நல்லபடியாக இருந்தாக்கா உங்களுக்கு நல்லதாயிடும். அதுக்குத்தான் ஜாதகத்தை பார்க்கணுன்றது. இப்போ உங்களுக்கு நன்னா இருக்கும், ஜாதகத்தில் உட்காந்தாலும் நன்னா இருக்காது. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு அவர் வந்து நல்ல வேலையை செய்ய முடியாது.
ஏன்னா அந்த ஜாதகம் தான் முதல்ல பேசும். இது வந்து விருந்தாளிகள் வந்துட்டு போகிற விருந்தாளி மாதிரி. ஆகவே விருச்சிக ராசி பெய்கின்றவர்களே, இந்த தனிப்பயிற்சி பிரிவினை தாங்கள் அனைவரும் ஆரம்பத்தில் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து ததாஸ்து.